எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சோடனே முட்டை வேக போட்டு சின்ன குக்கரில் பழக்கம் போல் சாதம் வச்சாச்சு. இன்றைக்கி டயட் ஸ்டார்ட் பண்ணி 3rd டேன்றதுனால இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டேங்க. நேற்று நைட்டு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுலேயும் இது கட் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த நாராக வருமா, அது இல்லாமல் நான் வாழைத்தண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட்டு சைடில் எல்லாம் தோல் சீவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி நூல் எல்லாமே சுற்றி எடுத்துட்டேன். இது எல்லாமே நான் வீடியோவில் தாங்க பார்த்து அப்படியே அதுபடியே செஞ்சேன். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா குக்கரில் இந்த சாதத்தை எடுத்து கிண்ணத்தில் மாற்றிட்டு ஷாம்காரனை ப்ரஷ் பண்ணுறதுக்காக எழுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குக்கர்லேயே வாழைத்தண்டு போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா சின்னதாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சதையும் உரிச்சிட்டு சாமுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணிட்டேங்க. வாழைத்தண்டு பொரியலும் ஒரு பக்கம் குக்கர்லேருந்து எடுத்து தாளிச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு முட்டை, கேரட்டு, குக்கும்பரு, வாழைத்தண்டு பொரியல் எல்லாமே வச்சாச்சு. ஷாமுக்கு நேற்று வாங்கிட்டு வந்த கேக் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டு காலையில் நெல்லிக்காய் ஜூஸும் போட்டாச்சுங்க. அவங்க 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அவங்களும் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் கீழே பால் கவர்லேருந்து பால் பாக்கெட்டும் எடுத்துக்கிட்டு நானும் ஷாமுக்கு மேலே வந்துட்டோம். இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.